போர் நிறுத்தம் உறுதியானது. ஈரான் அபார வெற்றி. அமெரிக்கா இஸ்ரேல் படுதோல்வி. கதறி அழக்கூடிய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள். 10 அம்ச கோரிக்கையில் தோற்ற டொனால்ட் ட்ரம்ப். ஆதாரத்தை வெளியிட்டு அசிங்கப்படுத்தியிருக்கக்கூடிய CNN பத்திரிகை. ஈரானுடைய கார் ரயில்வே பாதைகளுடைய நிலைமை என்ன? நாசமாகி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நஹாரியா. அமெரிக்காவை வெளியேற்றுமா அரபு நாடுகள்? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இந்த போர் சம்பந்தமான பல செய்திகளையும் அதோடைய ஆதார தொகுப்புலையும் தொடர்ந்து நம்ம பேட்டை டிவி சார்பில் இருந்து மக்களுக்கு அந்த உண்மை செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யூடியூப் தரப்புல இருந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரது என்னன்னா, வீடியோ பார்க்கக்கூடிய 100 பேர்ல 48 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க, மீதி 52 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், நீங்க அந்த சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை ஒரு முறை நீங்க அழுத்துறது, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதால இது மாதிரி தொடர்ந்து நம்ம பல தரவுகளை சேகரிச்சு அந்த வீடியோ பதிவிடக்கூடிய நமக்கு அதுதான் ஒரு வகையான ஒரு ஊக்கமா இருக்கும். அதனால யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. மொத்த உலகமுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த போர் எப்பதான் நிற்கும்? பெரிய அளவுல எரிபொருள் தட்டுப்பாடுகள் நமக்கு ஏற்பட்டு இருக்கு. எங்கேயோ அமெரிக்கால போர் நடந்தாலும் இங்க நம்ம ஊர் ஆண்டிப்பட்டி வரைக்கும் அதோட பாதிப்புகள் இருக்கு. இந்த போர் எப்பதான் நிற்கும் அப்படின்னு முழு உலகமுமே எதிர்பார்த்து பிரார்த்தனை செஞ்சு காத்துட்டு இருந்த நேரத்துல இப்போ போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு கட்டத்தை எட்டி இருக்குது. ஆனா என்னதான் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத குறையா தன்னுடைய அவமானங்களை இப்ப மறைக்கக்கூடிய வேலைகளை பட்டிருக்காரு. கீழே விழுந்தா மீசையில மண் ஓட்டான்னு சொல்லலாம், உனக்கு தான் மீசையே இல்லையே, அப்புறம் எங்க உனக்கு மண் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நலமாயி போச்சு. டொனால்ட் ட்ரம்ப் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஈரான் உண்மையாவே ஈரான் அவங்களுடைய இறையாண்மையில உறுதியா நின்று அந்த ஈரான் மக்கள் அவங்க அந்த அரசுக்கு உறுதியா நின்று இந்த போர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு, அமெரிக்கா அவ்வளவு பெரிய வல்லரசு நாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, இஸ்ரேல் ஒன்றும் தோற்கடிக்க முடியாத நாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களால் அவங்க வீழ்த்தி காட்ட முடியும்னு சொல்லி இப்போ ஒட்டுமொத்த மத்திய கிழக்குகள்லயே ஒட்டுமொத்த அந்த பிராந்தியங்கள்லயே ஈரான் ஒரு வலிமையான நாடு, அமெரிக்காவுக்கு நிகராக என்கிட்ட எல்லா வலிமையும் இருக்கு அப்படிங்கிறத ஈரான் இன்னைக்கு உறுதி செஞ்சு இந்த போர்ல வெற்றி அடைஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு காலையில போர் நிறுத்தத்தை அறிவிக்கும் போது பிக் டே அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பெரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கிழக்குகள் இனிமே பொற்காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அவங்களுக்கு போதும் என்றாகிவிட்டது. அதுல அவர் சொல்றாரு, அதை கொஞ்சம் கூட தான் தோல்வி அடைஞ்சதை மனுஷன் எப்படியெல்லாம் சமாளிக்கிறான் பாருங்க. அவங்களுக்கு ஈரானுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஆயிடுச்சா. ஈரானுக்கு மட்டும் இல்ல, உலக மக்கள் எல்லாருக்குமே போதும், போர் போதுமே அப்படின்னு சொல்லி ஈரான் அப்படி நினைச்சிட்டாங்களாம், உலக மக்கள் அப்படி நினைச்சிட்டாங்களாம். ஈரான் அப்படி நினைக்கவே இல்லையா ராஜா. அதை தான் நீங்க உங்க அப்பா CNN நீ ஒட்டுமொத்தமா அமலப்படுத்தி விட்டுருக்கிறான். ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட் வரனே, அவங்களுக்கு போதும் என்றாகி விட்டது. அதுக்கப்புறமா ஹொர்முஸ்ல இருக்கக்கூடிய போக்குவரத்து பாதைகள், இனி போர் நின்றதுக்கு பிறகு ஹொர்முஸ்ல வழக்கம் போல போக்குவரத்து பாதைகள் ஏற்பட்டுரும். இந்த போக்குவரத்து பாதைகள் சரியான முறையில் நடக்கிறதுக்கு அமெரிக்கா நாங்க எதுக்கான ஹெல்ப் நாங்க பண்ண தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கேயுமே தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஈரான் இப்போ போர் நிறுத்தியாச்சு, உங்களுடைய புனரமைப்பு வேலைகளை, உங்களுடைய எங்கெங்கெல்லாம் அழிவு ஏற்பட்டது இல்லையா, உங்களுடைய புனரமைப்பு வேலைகள், மக்களை அவங்க இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேலைகள், உங்களுடைய புனரமைப்பு வேலைகளை நீங்க தாராளமா செய்யலாம். மத்திய கிழக்கு இனிமே ஒரு பொற்காலமான ஆட்சியா நடந்துட்டு இருக்கோம். நாங்க எல்லா பொருட்களையும் ஏற்றி கொண்டு போறதுக்கு தயாராயிட்டோம். ஆனா இருந்தாலும் அங்க நிலைமைகள்லாம் சரியா இருக்குதா, அங்க எல்லாமே கண்ட்ரோல் எல்லாம் நல்லபடியா இருக்கா அப்படிங்கறத நாங்க அங்க நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா எல்லாத்தையும் நாங்க பேக் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமா தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய நிலைமையை தான் இங்க ட்ரம்ப் செஞ்சிருக்கிறாரு. இந்த கேவல தோல்வி இருக்குல்ல, சாதாரண தோல்விலாம் கிடையாது, இது கேவலமான ஒரு தோல்வி. இந்த தோல்வியை இன்னைக்கு அமெரிக்காவுடைய உலகளாவிய அளவுல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய CNN பத்திரிகை அம்பலப்படுத்திருக்கிறாங்க. பொதுவாகவே CNN பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கும் CNN ஆகவே ஆகாது. 2 பேரும் எளியும் மூலியமா இருப்பாங்க. ட்ரம்ப்புடைய பல வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுறது CNN பத்திரிகை தான். அந்த CNN என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த போர் நேரத்தில் போர் நிறுத்தம் அப்படின்ற விஷயத்துல ஈரான் என்னென்ன டிமாண்ட்லாம் வச்சாங்களோ, குறிப்பா ஈரான் ஒரு 10 டிமாண்ட் இதுல முன் வச்சாங்க. அந்த எல்லா டிமாண்டுக்கும் ட்ரம்ப் ஒத்துக்கொண்டார், அடிபணிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி CNN இந்த ஆதாரத்தை வெளியிடுறாங்க. உடனடியா ட்ரம்ப் கொதிக்கிறார். ரைட்டு, இது வரைக்கும் வெறும் போர் நிறுத்தம், நான் தான் போரை நிறுத்துவேன், உங்க நாட்டை அழிக்க போறேன், உங்களை கற்காலத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு மட்டுமே போஸ்ட் போட்டிருந்த ட்ரம்ப் CNN எதிராக இப்போ போஸ்ட் போட ஆரம்பிச்சாரு. என்னடா அது நம்ம வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி, பார் CNN உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நீ இஷ்டத்துக்கு பொய்களை அடிச்சு விட்டு இருக்கியா, இது உனக்கு பைத்தியகாரத்தனமா தெரியலையா, என்ன ஆதாரத்துல நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க, நாங்க உடனடியா இது யாருடைய பின்புலம், ஈரான் சொன்ன அறிக்கையை நீ போட்டுக்கிட்டு இருக்கிறியா, இல்ல நைஜீரியால இருந்து வந்திருக்கக்கூடிய உன்னை ஹேக் பண்ணிட்டாங்களா, அப்படி இப்படி என்னென்னோ பைத்தியகாரத்தனமா சொல்லி நீ உடனடியா அதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி CNN மிரட்டக்கூடிய ஒரு வேலையில இறங்கினாரு. உடனே CNN பட்டுதே வா மிரட்டெல்லாம் இங்க வச்சுக்கிற வேலை வைக்க, ஈரானுடைய எங்களுடைய அபிஷியல் அங்க இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள்,
ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான அரசு பத்திரிகைகள், ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி தொடர்பாளர்கள் இவங்க என்ன செய்தி சொன்னாங்களோ அந்த செய்தியை தான் நான் போட்டிருக்கேன். அவங்க தான் தெளிவா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, ஈரான் 10 அம்ச கோரிக்கைக்கு முன் வச்சது, அந்த 10 அம்ச கோரிக்கையை நீ ஒத்துக்கிட்டு சரண் அடைஞ்சிட்ட. அதை அவங்க சொன்னாங்க, சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் போடுறேன், இதுல எனக்கு என்ன தைரியம் தான் திரும்ப ஈரான் கூட போய் மோதிப்பாரு அப்படின்னு சொல்லி CNN ஒரு அதிரடியான அறிக்கை கொடுத்து ட்ரம்ப்புடைய வாயையும் பேக்கையும் மொத்தமா மூடி அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி. சரி, இப்ப இந்த போர் நிறுத்தத்துல என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் கையாளப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது எனக்கு நேத்தே நான் இதை கணிச்சதா செஞ்சோம். நேத்தே நம்ம நினைச்ச கண்டிப்பா போர் நிறுத்தம்ன்ற கட்டத்துக்கு வரும் அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் அவங்க வந்து அடிபடுறாங்களோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பில்டப் ஒன்று காட்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான வீரன் மாதிரி பில்டப் ஆகி அதுக்கு அடுத்து தான் போய் காலில் உழுவுற வேலையை போய் செஞ்சுட்டு இருப்பானுங்க. நேற்று ஈவினிங் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ஈரானுடைய நாகரிகத்தை நாங்கள் ஒட்டு மொத்தமாக அழிக்க போறோம், ஈரானுடைய உள்கட்டமைப்பு அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒட்டு மொத்தமாக நாங்கள் அழிச்சு நாசம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் சொல்றாரு, முழு நாகரிகம் இன்று இரவு இல்லாமல் ஆகிவிடும், மீண்டும் ஒருபோதும் அது திரும்பி வரவே வராது, இன்னைக்கு நைட் அடிச்சு தும்சம் பண்ண போறேன், எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ண போறேன், அவங்களுடைய நாகரிகம். ஏன்னா ஈரானுடைய நாகரிகம் வந்து பாரசீக நாகரிகம், அது பல்லாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உள்ளது. அந்த ஒட்டுமொத்த நாகரிகத்தை நான் அழிக்க போறேன், அது ஒருபோதும் திரும்பி வராத அளவுக்கு நான் ஒட்டுமொத்தமா அழிச்சிருவேன். ஆனா இதெல்லாம் நான் நடக்கணும்னு சொல்லி விரும்பல, ஆனா அநேகமா இதெல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா முடிக்க போறேன்னு சொல்லி மூதேவி ஒரு பில்டப் காட்டுச்சு. இந்த மூதேவி பில்டப் கொடுக்கும்போது தெரியும் அங்க ஒண்ணுமே நடக்காது, போர் நிறுத்தம் தான் போய் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேத்தே நம்ம கணிச்சிருந்தோம். இறைவனோட நாட்டத்தால் அது அதே மாதிரி நடந்து முடிஞ்சது. அப்போவே போப் 14வது போப் கத்தோலிக் போப் வந்து நேத்தே ஒரு அறிக்கை வெளியிட்டாரு, இது மாதிரி ஒரு நாட்டுடைய நாகரிகத்தை அழிப்பேன், அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த நாகரிகத்தை நான் அழிப்பேன், அந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பு அழிப்பேன் அப்படிங்கிறது இது ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட், இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி சொல்லி போப் தரப்புல இருந்து இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சது. உலகளாவிய அளவுல ட்ரம்ப்புடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனங்கள் ஏற்படுச்சு. இப்படி அப்பட்டமா ஒரு நாட்டை நான் அழிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி, அப்ப இவன் ஒட்டுமொத்த உலகத்துக்கு இவன் தான் ராஜாவா, ஒட்டுமொத்த உலகத்தை இவன் தான் கண்ட்ரோல் பண்றானா, இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான், யாருமே அவனை எதிர்த்து பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட அளவுல கண்டனங்கள் எழ ஆரம்பிச்சது. அந்த கண்டனங்களுடைய முதல் குரலா 14வது போப் அவர்களுடைய குரல், லியோ அவர்களுடைய குரல் வந்து இப்படி ஒரு நாகரிகத்தையும் ஒரு நாட்டையும் அழிப்புன்னு சொல்றது இது ஒருபோதும் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்க ஆரம்பத்தில் அந்த சொன்ன மாதிரி ஒரு பில்டப் நாங்கள் அழிச்சிரும் ஒழிச்சிரும் அப்படின்ற மாதிரி பில்டப் காட்டுறதுக்காக ஈரானுடைய பல இடங்கள்ல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. குறிப்பா ஈரானோட ரயில்வே பாதைகள் எங்கெல்லாம் இருக்குமோ, ரயில்வே ஸ்டேஷன் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்தெல்லாம் ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருந்தானுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் இப்ப நேற்று மதியம் இஸ்ரேல் ராணுவம் தரப்புல இருந்து IDF தரப்புல இருந்து சொன்னது என்னன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய ரயில்வே பாதைகள் எங்கெல்லாம் இருக்குமோ அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்க, நாங்க ரயில்வே பாதைகளை தாக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே ஈரானுடைய பல ரயில்வே பாதைகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு அங்க பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டது. ஈரானுடைய ரெட் கிராஸ் சொசைட்டி அவங்களுடைய செஞ்சிலுவை சங்கங்கள் அங்க பாதிக்கப்பட்ட பல மக்களை மீட்கக்கூடிய காட்சிகள், ஈரானுடைய களத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள், நேற்று இரவு முழுக்க இந்த வீடியோ காட்சிகள் பெரிய அளவில் வைரலா இருந்தது. அதே மாதிரி ஹராஜியோடைய அந்த ஹராஜி பிரிட்ஜை தொடர்ந்து ஆல்ரெடி 2 தடவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜிலே திரும்பவும் ஒரு முறை ஒரு தாக்குதல் நடத்தி ஹராஜி பிரிட்ஜ் மேல ஒரு தாக்குதல் நடத்தி அவ்வளவு பெரிய ஒரு அராஜகத்தை செஞ்சாங்க. அப்புறம் கார்கு தீவு, ஈரானுடைய கார்கு தீவு, அங்கதான் ஈரானுடைய முக்கியமான எண்ணெய் வணிகம் எல்லாமே அங்கதான் முக்கியமான ஒரு கேந்திரமா இருக்குது. அந்த கார்கு தீவு இருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்று ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்து ஈரானுடைய ஒரு யூத ஜப ஆலயம், அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் வழிபடுறதுக்காக ஒரு ஜப ஆலயம் இருக்கு. உண்மையாவே ஈரானுடைய அந்த ஜனநாயகத்தை நம்ம நியாயமா பாராட்டணும். ஏன்னா வெளியில அமெரிக்கா பல செலவுகள் பண்ணி எப்படியெல்லாம் விளம்பரம், எப்படியெல்லாம் ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா அப்படி பரப்புறாங்க அப்படின்னா, ஈரான்ல வந்து பெண்கள் அடிமைப்படுத்துறாங்க, ஈரான்ல வந்து மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதியே கிடையாது, ஈரான்ல மத்த மதத்தை சேர்ந்தவங்களை கொண்டு குவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் அவங்க ஜியோனிஸ்டோட சண்டை செஞ்சுட்டு இருந்தாலும் யூதர்கள் வழிபடுறதுக்கு அங்க எந்த ஒரு தடையுமே இல்லை. யூதர்களுடைய ஜப ஆலயங்கள் நல்ல முறையில் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த யூதர்களுடைய ஜப ஆலயத்துல இஸ்ரேல் ஒரு வெடிகுண்டு போடுறான். இஸ்ரேல் ஒரு மிசைல் அட்டாக் நடத்தி அந்த யூத ஜப ஆலயத்தை ஒட்டுமொத்தமா நாசம் பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த ஜப ஆலயம் ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே கிடையாது, ஒட்டுமொத்தமா வெறும் செங்கல்கள் கூட மீதி இல்லாத அளவுக்கு சுக்குநூறா ஒடிச்சு நொடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய அராஜகம் அங்க செஞ்சிருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் வணங்கக்கூடிய அவங்களுடைய புத்தகங்கள், அவங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே கிழிஞ்சு போய் செதறி போய் கிடக்குது. யூதர்களுடைய மத குருமார்கள் அவங்க ரிப்பின்னு சொல்லுவாங்க, அந்த ரிப்பிலாம் வந்து பார்வையிடுறாங்க, இந்த அளவுக்கு மோசமா அழிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இஸ்ரேலை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய அராஜகம் அங்க நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய ஹேஷ்டூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, இந்த ஹேஷ்டூட் அப்படின்றது ஹேஷ்டூட் தப்ரீஸ், இந்த 2 பாதைகளை இணைக்கக்கூடிய ஒரு ஹைவே ரோடு, அந்த ஹைவே ரோட்ல நடத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அங்கேயுமே பெரிய அளவுல ஈரான்ல ஒரு சேதம் அடைஞ்சிருக்குது. அப்புறம் ஈரான்ல இருக்கக்கூடிய மியானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா,
இந்த மியானையில இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், ஆல்ரெடி கராச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், இங்க மியானையில இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், இது மாதிரியான பல பிரிட்ஜுகள் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கக்கூடிய அராக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அலுமினிய கம்பெனி, அலுமினியம் தயாரிக்கக்கூடிய இரால்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி மேல நடத்தப்பட்ட தாக்குதல். இது மாதிரி நேற்று மாலையில இருந்து அந்த ட்ரம்ப் என்னைக்கு அந்த போருக்கான அவகாசம் கொடுத்து அந்த அவகாசம் முடியுதுன்னு சொன்னாலும் அதுக்கு பிறகு இப்படி பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடந்தது. ஈரானும் சும்மா இல்ல, எப்பெல்லாம் எங்களுடைய சிவப்பு கோடுகள் அந்த ரெட் லைனை நீங்க கிராஸ் பண்றீங்களோ அப்ப எங்களுடைய பதிலடி கடுமையா இருக்கும்னு சொன்ன மாதிரியே ஈரான் கடுமையான தாக்குதல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. டெல் அவீவ்ல, குறிப்பா இஸ்ரேலுடைய நஹாரியாவே நேற்று நாசமா போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய நஹாரியாவில் கடுமையான தாக்குதல், இந்த மரண அடி சாவடி அடிக்கிறான்னு சொல்ல தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு அடி நஹாரியாவில் நடந்தது. அதே மாதிரி இஸ்ரேலுடைய பெட்டாடிகுவா, அவங்களுடைய முக்கியமான ஆயுத தொழிற்சாலையெல்லாம் அங்கதான் இருக்குது. பெட்டாடிகுவால கடுமையான அடி, பெடலை பின்னி எடுக்கிறாங்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அடி பெட்டாடிகுவால நடந்தது. டெல் அவீவோட பல பகுதிகளில் ஈரானுடைய மிசைல்ஸ் தொடர்ந்து அங்கே தாக்குதல் நடந்தது. ஈரானுடைய ட்ரோன் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இப்படி இஸ்ரேலுமே கடுமையான சேதங்கள் நடந்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம ஆரம்பத்திலே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இதெல்லாம் பில்டப் தான், நாங்கள் வந்து அழிச்சிரும் ஒழிச்சிரோம்னு சொல்லிட்டு, ஏன்னா எடுத்த உடனே போர் நிறுத்தம் அப்படின்னா அவன் தோத்தது அப்பட்டமா தெரிஞ்சிருவாங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்ச நாள் அவ்வளோ இன்னைக்கு நைட் அவ்வளோ ஒட்டுமொத்தமாக முடிக்க போறேன், உங்களுடைய ஒட்டுமொத்த நாகரிகத்தையும் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ஒரு தாக்குதல் நடத்திட்டு, சரி ஓகே நம்ம சமாதானமா போயிடலாம்பா, உன் பேச்சு நான் போலாம் என் பேச்சு நீ போலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார ட்ரம்ப் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்து ஓகே சமாதானமா போயிடலாம், ஏ பிக் டே, இனிமே வந்து இது ஒரு பெரிய நாள், இதுக்கப்புறம் வந்து மத்திய கிழக்கு ரொம்ப பொற்காலமா அமையும், அமெரிக்கா எப்படி ஒரு பொற்கால வாழ்க்கையை வாழ்றமோ அந்த மாதிரி நீங்களும் பொற்கால வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெரிய மனசுத்தனமா சொல்லிட்டு, அதுவும் போர் நிறுத்தம் அப்படின்னாலும் அசிங்கமாயிரம் போறது, எந்த அளவுக்கு தன்னை சமாளிச்சுக்கிறான் பாருங்க. போர் நிறுத்தம் ஒட்டுமொத்தமா அறிவிச்சு அசிங்கமாயிரங்கிறதுக்காக ஒரு 14 நாள் போர் நிறுத்தம், உனக்கு ஒரு டைம் கொடுக்குற சரியா, 14 நாள் உனக்கு அவகாசம், அதுக்குள்ள நீ ஒழுங்கா நடந்தா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் அவனை நீ ஏதாவது செஞ்ச அப்புறம் நடக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைத்தியகாரத்தனமான அறிவிப்பை கொடுத்துட்டு இந்த போர் நிறுத்தத்தை இந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கலாம். ஆனா ஈரான் எங்கேயுமே அவங்க விட்டு கொடுக்கல. ஈரான் எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம ஹொர்முஸ் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், இனி ஹொர்முஸை யார் கிராஸ் பண்ணாலும் என்கிட்ட வரி கட்டிட்டு தான் இனிமே ஹொர்முஸை கிராஸ் பண்ணி போகணும், இது டிமாண்டு. அதுக்கடுத்து ஈரான் மேல நீ தான் வம்படியா வந்து தாக்குதல் நடத்தின, அப்ப நீ தான் போர் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க எங்கேயுமே அந்த ஸ்டாண்ட்ல தான் அவங்க மாறவே இல்லை. ஈரான் மேல நீ எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறியோ இந்த தாக்குதல் நடந்ததுக்கான எல்லா சேதங்களுக்கும் நீ தான் அதுக்கான பதிலடி கொடுக்கணும், நீ தான் அதுக்கான செலவுகளை நீ தான் ஏத்துக்கணும், அதுக்கான இழப்பீடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் இது மாதிரியான ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை அதுல முன்வைக்கிறாங்க. அதுல குறிப்பா லெபனானுமே அதுல உள்ளடக்கிருக்கிறாங்க. நீ லெபனான் மேல இனிமே தாக்குதல் நடத்தக்கூடாது, இதுக்கடுத்து இது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் இப்படி போய் நீ வந்து சொல்லுவ நிறுத்தம், நீ அதுக்கடுத்து நீ அடிச்சா சண்டை அப்படி இல்லாம நிரந்தர போர் நிறுத்தம், இனிமே எவனுமே ஈரான் மேல கை வைக்கிறேன்னு நினைச்சே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சு இப்படி ஈரான் என்னெல்லாம் கோரிக்கை முன் வச்சாங்களோ அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டுதான் இந்த 14 நாள் போர் நிறுத்தம். இது 14 நாள் இல்ல, இது ரெகுலரான ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்தத்துல இந்த போர்ல ஈரான் அவங்களுடைய ஸ்டாண்ட்ல ரொம்பவே உறுதியா நின்று ஈரான் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த அந்த பிராந்தியம் மட்டும் இல்லாம மொத்த உலகத்திலுமே ஈரான் தன்னுடைய வலிமையை உணர்த்தி காட்டி ஈரான் இந்த போர்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஈரான் மக்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா எங்கேயுமே அந்த அரசு அந்த மக்கள் விட்டு கொடுக்கல. உண்மையாவே அந்த மக்களை பெரிய அளவுல பாராட்டலாம். ஒரு இடத்துல தாக்குதல் நடக்குது, ஒரு தலைவர் கொல்லப்படுறாருன்னா உடனடியா அந்த மக்கள் அந்த இடத்துல வந்து ஒண்ணு கூடுறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நான் இந்த நாட்டுக்காக நான் இருக்கிறேன்டா, நைட்டு 12 மணி 2 மணி ஆனாலும் நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு உறுதியோட நின்றாங்க. இப்ப நேத்து ட்ரம்ப் அறிவிக்கிறான் இல்லையா, அவங்களுடைய பாலங்களை அழிக்க போறேன், அணுமின் நிலையங்களை அழிக்க போறேன், அவங்களுடைய பவர் பிளான்ட் அழிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த நாட்டு அரசு சார்பில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பிளாக்கா வித்த காட்டிக்கிட்டு இருக்கலாம், உடனடியா நீங்க எல்லாம் போய் போங்க, நம்மளுடைய பாலங்கள் எல்லாம் நீங்க ஏறுங்க, நம்மளுடைய அணுமின் நிலையங்களுக்கு போங்க, நம்மளுடைய பவர் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் போங்க, அங்கெல்லாம் போய் மனித சங்கிலியா நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தன. மக்கள் ஒண்ணுமே யோசிக்கல, நம்ம அங்க போறோமே, அமெரிக்கா தாக்குதல் நடத்த போறான்னு சொல்றானே, அப்ப அந்த இடத்துல தாக்குதல் நம்ம செத்து போயிருவோமே, எதையுமே அதை யோசிக்கல. என் நாட்டுக்காக நான் உயிரோட தயாரா அப்படி சொல்லி துணிச்சலா அந்த பாலத்து மேலேயும் அந்த அணுமின் நிலையங்களை ஏழையும் போய் கை கோர்த்து என் நாட்டுக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு அந்த மக்கள் உறுதியா நின்னாங்க பாருங்க. அந்த உறுதி இன்னைக்கு ஜெயிச்சு காட்டியிருக்கு. இந்த உறுதிக்கு முன்னாடி தான் ட்ரம்ப்பும் நெத்தனியாவும் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி இன்னைக்கு செத்து போயிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு அபார வெற்றி இன்னைக்கு ஈரான் அடைஞ்சிருக்கிறாங்க. உண்மையாவே உலகளாவிய அளவுல ஈரான் சாதிச்சு காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வச்சு இந்த அரபு நாடுகளுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சவுதி, துபாய் இது மாதிரியான அரபு நாடுகளுக்கு இப்பயாச்சும் கொஞ்சம் மானம் ரோசம் வருமா? இனியாச்சும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவாங்களா? அந்த ஷவர்மா அங்க இருக்கக்கூடிய ஒட்டக பிரியாணியில இனியாச்சும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து 10 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா பரிசீலனை செய்யும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த போர்ல ஈரான் ஒரு 10 அம்ச கோரிக்கை ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க.
அது அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஓகே நாங்க பரிசீலனை செய்யறோம் அப்படிங்கிறாங்க. நீ பரிசீலனை செய்யறதுனால அதை நீ பரிசீலனை செஞ்சுதான் ஆகணும், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை தாண்டி அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லை. அப்ப அந்த 10 அம்ச கோரிக்கை பரிசீலனை செய்யறோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஈரான் அரசு பாகிஸ்தான் பிரதமருக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த போரோட விஷயத்துல பாகிஸ்தான் அரசு தான் தொடர்ந்து அவங்களோட ஒரு முயற்சி செஞ்சாங்க. ஈரானுக்கிட்ட பேச்சுவார்த்தை, அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை, இஸ்ரேல் தரப்புல பேச்சுவார்த்தை சொல்லி 3 நாடுகள்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்குது. அதனாலதான் பாகிஸ்தானுக்கு ஈரான் சார்பில் இருந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இது இதோட மட்டும் முடியாம வரக்கூடிய 10ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல நடக்கும். பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல 10ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை, அதுக்கு அந்த 3 நாடுகளுமே பாகிஸ்தான் திரும்ப அழைச்சிருக்காங்க. அதனால பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடந்தது இது ஒரு முக்கிய காரணம். அதனால ஈரான் அரசு பாகிஸ்தான் பிரதமருக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய இப்போ ஒரு செய்தி என்னன்னா, இஸ்ரேல் வந்து இந்த போர் வந்து எங்களுக்கும் ஈரானுக்கும் மத்தியில தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கே தவிர லெபனானுக்கும் எங்களுக்கு போர் நிறுத்தம் ஏற்படல. அதனால ஹிஸ்புல்லா மேல நாங்க தாக்குதல் நடத்துறது, லெபனான் மேல தாக்குதல் நடத்துறது அது தொடர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து அடுத்த கட்ட ரவுடித்தனத்தை அறிவிக்கிறாங்க. ஆனா இங்க என்னதான் ஈரான் நிறுத்திட்டாலும் ஹிஸ்புல்லாங்கிறது ஈரானுடைய ஒரு துணை பிரிவு தான். அப்ப அங்க ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு இனி ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடுமையான ஒரு போர் இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா ஈரானுடைய கோரிக்கைகளை ஒண்ணு, லெபனான் மேலே நீ தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கிய அம்சம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில லெபனானுடைய போரும் நிறுத்தப்படலாம் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த போரோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதால உலகளாவிய அளவுல ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பும். உலகமே ஒரு இயல்பு நிலைக்கு, நல்ல முறையில கேஸ் கிடைக்கும், நல்ல முறையில பெட்ரோல் கிடைக்கும், பொருளாதார சரிவுல சரியான முறைக்கு நிலை நிறுத்தப்படும். அப்ப இது உலகமே ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படிங்கறத ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. ஒட்டுமொத்தத்துல அமெரிக்காவுடைய தோல்வி இன்னைக்கு உலகம் முழுக்க அம்பலமா இருக்குது. அதாவது 48 வருஷமா ஈரானுக்கு தடை விதிச்சு வச்சிருந்தாங்க. அந்த தடை நீக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. அந்த கட்டுப்பாடை நீக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு போனானுங்க. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வரலாறு காணாத அளவுக்கு சரிஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய அளவிலான வீழ்ச்சி. அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஆயுதங்கள் சொல்லக்கூடிய F-35, F-15, KC-135, 130 இது மாதிரியான மிக முக்கியமான ஆயுதங்கள், மிகப்பெரிய விமானங்கள் எல்லாமே அடிச்சு ஒட்டுமொத்தமா காலி செய்யப்பட்டது. இவ்வளவு பெரிய பாதிப்புகள் அமெரிக்கா சந்திச்சிருந்தது. அதுக்கடுத்து அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் சொல்லி யாரெல்லாம் இருந்தாங்களோ, நேட்டோ படையினர் சொல்லி யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே அமெரிக்காவை கழட்டி விட்டு அமெரிக்கா ஒரு அரசியல் அனாதையாக்கப்பட்ட ஒரு நிலைமையில ஏற்பட்டு பெஞ்சமின் நெத்தன்யாவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் மிகப்பெரிய போர் குற்றவாளிகள் அப்படிங்கிறது உலகத்துக்கு முன்னாடி நிரூபிக்கப்பட்டு இவங்க எல்லாம் பெரிய அளவிலான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. இறுதியா இந்த இடத்துல நம்ம ஒன்னே ஒன்று சொல்றதா இருந்தனா, கடல் வழியா ஆரம்பிக்கப்பட்ட கொள்ளை, கடல் வழியா ஆரம்பிக்கப்பட்ட ரவுடித்தனம் இன்னைக்கு கடல் வழியாவே முற்று பெற்றுள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம அமெரிக்காவுடைய பண்டைய கால வரலாறு, அமெரிக்காவுடைய ஆரம்ப வரலாறு நம்ம பார்த்தோம்னா வைக்கிங்ஸ் சொல்லுவாங்க. வைக்கிங் ஸ்காண்டினேவியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய கண்டத்துல இருந்து ஒவ்வொரு நாடுகளா போய் அட்டூழியம் செஞ்சு அந்த நாட்டுடைய மண்ணை அபகரிக்கக்கூடிய ஒரு அராஜகம் அன்னைக்கு வைக்கிங் ஸ்காண்டினேவியால இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கு 500 வருஷத்துக்கு பிறகுதான் கொலம்பஸ் போய் அமெரிக்காவை போய் கண்டுபிடிக்க போறாரு. கொலம்பஸ் போய் அங்க இருக்கக்கூடிய இவங்களோட பழக்கமே என்னன்னா, ஒவ்வொரு நாடுகளா ஒவ்வொரு தீவுகளா போய் அங்க வாழக்கூடிய மண்ணோட மக்களை அடிமைகளாக்கி அவங்கள அடிச்சு விரட்டிட்டு அந்த நாடை கைப்பற்றுறதா இவங்களோட வேலை. இப்ப கொலம்பஸுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே, கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கிறதா வந்தான், இந்தியாவை பிடிச்சி இந்தியாவை அடிமையாக்குறதுக்கு வந்தான். மூதேவி வழி மாறி போய் தான் அமெரிக்கா பக்கம் போயிருச்சு, அங்க போய் கரிபியன் தீவுக்கு அங்க போயிருச்சு. கடைசி வரைக்கும் அந்த கரிபியன் தீவை ஒட்டுமொத்தமா அபகரிச்சு அந்த மக்கள் அடிமையாக்கிட்டு அதுதான் இந்தியா நம்பிக்கிட்டு இருந்தான், அதுதான் இந்தியா நம்பிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் மூதேவிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சு, ஓ இது இந்தியால, இது மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு வெஸ்ட் இண்டீஸ், மேற்கு இந்தியம் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறான். இந்தியாவை ஈஸ்ட் இண்டீஸ்னோ அதே வெஸ்ட் இண்டீஸ்னோ ஒரு பேரை கொடுத்துட்டு அந்த நாடை அபகரிக்கக்கூடிய ஒரு வேலை. அப்ப இவங்க தொடர்ந்து இந்த மாலுமிகளாவே கப்பல் வழியா போய் மாலுமிகளாவும் கடற்கொள்ளையர்களாவும் தான் இவங்களோட வணிகத்தையே பாதையை ஆரம்பிச்சானுங்க. பல நாடுகளை அடிமைப்படுத்திருந்தானுங்க. அந்த கடற்கொள்ளையர்கள் அவங்களுக்கான ஒரு முடிவுரை கடல் வழியாவே இன்னைக்கு முற்று பெற்றுச்சு. இன்னைக்கு ஈரான் இந்த போர்ல வெற்றி அடைஞ்சதால இன்னைக்கு ஹொர்முஸை எந்த நாடு கடக்கிறதா இருந்தாலும் ஈரானுக்கு இன்னைக்கு கோடி கணக்கில் வரி கொடுத்தாகணும். அப்ப வரி கொடுத்தாதான் நீ இந்த பக்கம் போக முடியும், இந்த பக்கம் கடந்து போக முடியும்னு சொல்லி ஈரான் இவ்வளவு பெரிய ஒரு டிமாண்ட் வச்சு அந்த டிமாண்டுக்கு கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டதால எந்த கடல் கொள்ளையால இவங்களோட அராஜகத்தை ஆரம்பிச்சாங்களோ அந்த கடல்லையே இவங்களோட அராஜகம் முற்று பெற்று விட்டது அப்படிங்கிறது தான் ஈரான் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி செய்தி. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.